சீர்காழி அருகே வீட்டின் பழைய கழிவறை தொட்டியில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பாகசாலை காவல் எல்லைக்குட்பட்ட செம்பதனிருப்பு கிராமம் உள்ளது. இங்கு 4 வழி சாலை விரிவாக்க பணிக்காக கேசவன் என்பவரது வீடு இடிக்கப்பட்டு அருகிலேயே புதிய வீடு கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் பழைய வீட்டின் கழிவறை தொட்டி அகற்றப்படவில்லை. புதியதாக கட்டப்பட்டு வரும் வீடு தொட்டிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. கேசவன் வீட்டின் அருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது பந்து கேசவன் வீட்டு வளாகத்தில் விடுத்துள்ளது. அப்போது கழிவறை தொட்டியின் மேல் மூடி திறந்து கிடந்த நிலையில் பந்தை எடுக்க சென்ற சிறுவர்கள் தொட்டியின் உள்ளே பார்த்தபோது மனித எலும்புக்கூடுகள் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக பொதுமக்கள் மற்றும் வீட்டின் உரிமையாளர் பாகசாலை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கழிவுநீர் தொட்டியில் கிடப்பது மனித பெண் எலும்புக்கூடு என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடயவியல் நிபுணர் ஆய்வு மேற்கொண்ட பிறகு இறப்பிற்கான காரணம் என்ன என்பது தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.